ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கட்டா ரயில்வே ட்ராக்கில் தான் இருக்கோம். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். மறுபடியும் என்னடா இதே பற்றி போட்டிருக்கானே அப்படின்ட்டு எதுவும் நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு நார்மலாக ரயில் ட்ரெயின் போயிருக்கோம். அதை தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஏதாவது சொல்லி உங்கள்கிட்ட நான் போட்டிருப்பேன் இப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ரயில் வீடியோ எடுக்கணும், ஒரு வித்தியாசமாக பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு தான் வெயிட்டிங்கு. ஏன்னா கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன், என்னடா நம்ம இப்படியே போட்டுகிட்டே இருந்தாலையும் பெருசாக எதுவுமே ஒரு இது நடக்க மாட்டேங்குது, சம்திங் ஏதோ ஒரு நடக்க மாட்டேங்குது. நம்ம சும்மா எப்பவுமே நார்மலாக எடுத்து வீடியோ எடுத்து போடுறோம். அதாவது இங்கே என்ன போதோ, இங்கே எப்படி ஒரு ரயில் போயிட்டுருக்கோ ரயில்வே ட்ராக்கில் நம்ம தான் எடுத்து போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய யூஸே கிடையாது. அது இல்லாமல் பெரிய சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா, பெரிய சொல்கிறது வியூஸ் போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அது ரயில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதனால தான் நம்ம பாருங்கள், காலையிலே பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா தெரியும், ஃபுல்லாக பனி பேஞ்சிருக்கு. அதாவது சொல்கிறது ஊட்டி மாதிரி, அதாவது கையெல்லாம் பார்த்திங்கன்னா நடுங்குது எனக்கு. அதனால் கொஞ்சம் முன்னாடி நிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, நடங்க தான் செய்யும். அதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி தானே ஆகணும். அதனால் நம்ம வீடியோ விட்டுற முடியுமா? அப்படி விட முடியாதுல்ல. கண்டிப்பாக அதுக்காக தான் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தான் நம்ம வந்திருக்கோம். அது இல்லாமல் இந்த பக்கம் அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா, என் பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வானம் சூரியன் உதிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சிவந்த போய் அப்படி கொஞ்சம் அந்த வெளிச்சத்தை பார்க்கலாம் நீங்கள். அது இல்லாமல் அந்த கிளைமேட்டு பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த பனி எப்படி பெய்யுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைவில் பார்த்துட்ருக்கீங்க, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம சுற்றியும் பார்த்திங்கன்னா வெறும் மலை காடு தான், மலை குன்று தான். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே வீடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சிருக்கலாம், என்னடா அது ஒரு வீடு கண்ணுக்கு தெரியலையே, எல்லாம் ஃபுல்லாக வெறும் மரமாக இருக்குது, அங்கங்கே காடாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்கலாம். காடாக இருக்குதுன்னு நினச்சிட்டுருக்கலாம். நாங்கள் அப்படி தான். ஏன்னாங்க வில்லேஜில் ஏன்னா அப்படி தான் நடக்கும், அப்படி தான் இருக்கும். சாரி, ஏன்னா வில்லேஜில் பெரும்பாலும் நீங்கள் எங்கே அங்கங்கே ஒரு வீடு பார்க்கலாம். ஏன்னா ஒரு டவுனாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு வீதி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வருஷம் அந்த பக்கம் வீடு, லெஃப்ட் சைடு வீடு, ரைட் சைடு வீடு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வீடு இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னா வச்சுக்கோங்களேன், இயற்கையான காற்று, நல்லா சொல்கிறது சுவாரஸ்யமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதுக்கு. அங்கேன்னா டவுனில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, என்ன ஒன்று போக்குவரத்து வசதி, சொல்கிறது மெடிக்கல் வசதி, அது இல்லாமல் சில வேலைக்கு ஏதாவது போனால் அவ்வளோதான். இங்கே அப்படிலாம் கிடையாது. மெடிக்கல் வசதி அப்படி தொலைவாக இருந்தால் கூட இங்கே இயற்கையான விஷயம், நிறையா விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. அதனால் நமக்கு வில்லேஜ் நம்மளுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஏன் வில்லேஜ் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம ரயில் வரல, அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு பெருசாக சம்பவம் செய்யணும், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது இல்லாமல் நிறையா மக்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணுறேன்னுட்டு முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் சும்மா பாதிலேயே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போகிறோன்னா மக்கள் உங்களுக்காக மட்டும்தான். அதனால தான் இன்றைக்கி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நம்ம எப்பவுமே போகிறதே சொல்கிற வரையே சுட்டுட்டு இருந்தால் அது நல்லா இருக்காதுல்ல. அதனால கொஞ்சம் சேஞ்சஸ் மாற்றி கொண்டு வரலாம், அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதனால தான் ரயிலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நினச்சிட்ருக்கோம். இன்னும் ரயில் வந்த பாடு இல்லை, வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்குது, நல்லா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு கேள்வி, எனக்கு ரொம்ப காலமாக ஒரு டவுட்டு. அதுவும் இல்லாமல் நிறையா கஸ்டமர்கிட்ட நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க எதுவுமே கமெண்ட் பண்ணதில்லை. மறக்காமல் அந்த 43/500, அதுவும் இல்லாமல் அங்கே மேலே பாருங்கள் பார்த்தீங்கன்னா WQ அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹார், இந்த 3ம் எதுக்காக இந்த ரயில்வே ட்ராக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இது தெரிஞ்சுக்கிறதுனால பெரிய யூஸ் இருக்கும். அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் ரயில்வேக்கு நிறையா வேலைவாய்ப்பு அறிமுகப்படுத்தி வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 32,000 பேர் வேக்கண்ட் விட்டுருக்காங்க. சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் நம்மளுக்கு நல்லது தானே. ரயில் வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரயில் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணணும், வித்தியாசமாக செய்யணும். அதுக்காக தான் ரயிலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு சேஞ்சஸ் கொண்டு வரணும்
அப்படி நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ரயில் அங்கே வர சவுண்டு எனக்கு இங்கே சொல்கிற தண்டவாளம் சவுண்டு சரியான சவுண்டு கேட்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட் எண்டில் அந்த விளக்கு எப்படி எரியுது மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரயில் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு தான் நம்ம வந்திருக்கோம். அது ஒரு வித்தியாசமாக நம்மளும் ஃபோட்டோ பிடிக்கணும், சாரி வீடியோவும் எடுக்கணும். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் ரயில் பக்கம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். காற்று தள்ளுது, வீடியோவில் எடுக்க முடியல. பாருங்கள், பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ரயில் போயிட்டுருக்குன்ட்டு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக ரயில் போயிட்டுருக்குன்ட்டு. வேறு லெவலாக ரயில் போயிட்டுருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்பீடு போகணுன்ட்டு. நான் ஏதோ ஒரு இது பண்ணிக்கிட்டு வந்தேன், ஒரு வித்தியாசமாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரயிலை கொண்டு வரலாம்னு எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் பட்டு கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு ஸ்பீடு அப்படியே தள்ளுது. என்னால் இங்கே பக்கத்தில் நிற்க முடியல. அதனால் ரொம்ப டேஞ்சரு. எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதோ கற்பனையோட நான் எதோ நினச்சிட்டு வந்தேன் இதை பொம்மை ரயில் மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் பட்டு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அது ரயில் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. பக்கத்துலேயே போக முடியல, பக்கத்துலேயும் போக முடியாது. ஏன்னா அது நமக்கு தான் டேஞ்சரு. ஆனால் அந்த வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்களும் சரி ரயில் பக்கத்தில் போக வேண்டாம், அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளே பார்த்து நீங்கள் யாரும் அது மாதிரி பண்ண வேண்டாம், ட்ரை பண்ண வேண்டாம். நான் எதார்த்தமாக சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஏன்னா இங்கே இடையில ஒரு குட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க, அந்த குட்டு மேலே உட்காந்து ஏதோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு காற்று தள்ளுது, எல்லாமே கொஞ்சம் கை நடுக்கும், பயம். அதனால் நம்ம அப்படியே விட்டுட்டோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ்.